இன்புற்று வாழ்க. வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனது பெற்றோர்களோடு ஆண்டுதோறும் மகாபலிபுரத்தில் ஒரு திருவிழாவிற்கு போவார்கள். அங்கு ஒரு புத்தக கடை இருந்தது. அதில் ஒரு சிறு புத்தகம் குறிப்பாக அவரது கண்ணில் பட்டது. அது புலால் உணவின் கேடுகள் என்ற தலைப்போடு இருந்தது. அதை 1.25 கொடுத்து வாங்கினார். உடனே அதை படிக்கத் தொடங்கினார். அதில் அவர் உள்ளத்தை நெகிழ வைக்கும் சில கவிகள் இருந்தன. அவற்றில் ஒன்று, அம்மா என அலற 6 உயிரை கொன்று அருந்தி மானிடரெல்லாம் இன்புற்றி இருக்கிறார். அம்மா என்னும் ஓசை கேட்ட கன்ற மாதவருக்கும் பொய்மா நகரமெனில் புசித்தவர்க்கென் சொல்லுவதே என்ற கவி. மாபெரும் தவசியாயினும் ஓர் ஆடு அல்லது மாடு தன்னை பிறர் கொல்லும்போது வெளியிடும் அம்மா எனும் ஓசையை கேட்டு விட்டால் அதை அந்த கொடும் துன்பத்திலிருந்து விடுவிக்காமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போனால் அவருக்கு பொய்மா நகரம் கிட்டும். அவ்வாறாயின் அக்கொலை செயல் மூலம் கிடைத்த புலாலை உண்டவர்களுக்கு எத்தகைய பாவத்திற்கு உள்ளாவார்கள் என்பதே இதன் கருத்து. இதை படித்தார். அவரது சிந்தனை விரைவாக ஓடியது. தெய்வ நினைவு எழுந்தது. அவர் அதுவரையில் தெரியாமல் மாமிச உணவு உண்டு ஏற்றுக்கொண்ட பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி இறைவனிடம் வேண்டினார். கண்ணீர் விட்டு அழுதார். புலால் தவிர்த்த உணவில் நிலைத்து விட்டார். எல்லா உயிர்களும் இறையாற்றலின் பொறுப்புணர்ந்த அறிவோடு உருவாக்கப்பட்டிருப்பதால் மனிதன் தனது உணவுக்காக எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது. மனிதன் பிற உயிரை உணவுக்காக கொல்வது நீதியாகாது. உணவுக்காக உயிர்கொலை செய்வதை தவிர்க்க வேண்டும். மனிதன் மாமிசம் இல்லாமலேயே வாழ முடியும். மாமிசமானது பிற உயிரினங்களை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி பெறப்படுவதாகும். அது நம் உடல் அணுக்களில் கலந்தால் நம் எண்ணத்திலும் வன்முறை வளர வழிகோலாதா? உலக சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் புலால் உண்ணுகின்ற சமுதாயங்களில் குற்றங்கள், போர்கள் இவை அதிகமாக நிகழ்கின்றன என்று தெரிய வரும். உணவு மாற்றத்தை உடலும் மனமும் ஒத்துக்கொள்கின்ற வகையில் மாமிச உணவை சிறிது சிறிதாக குறைத்து தாவர உணவு வகைகளை அதிகப்படுத்தி 2 அல்லது 3 மாதங்கள் இவ்விதம் எடுத்துக்கொண்டு சாத்வீக உணவு முறையினை பழக்கமாக்கி கொள்ளலாம். உயிர்களிடம் அன்பு கொள்வோம். நம் குழந்தைகளுக்கு உணவு முறையை திருத்தி உயர்வாழ்வு காண்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.